அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க இன்னும் எவ்வளவு காலம் ஆகும், எந்த இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய இருக்கிறது என்பது குறித்த கேள்விகளை எல்லாம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத்திய அரசிற்கு எழுப்பியிருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் எந்த இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டன. அதில் 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதில் ஏதாவது ஒரு இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையப்பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தென் தமிழக மக்கள் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் தென் தமிழக மக்களுக்கும் கேரளத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் அது பயனாக இருக்கும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு தற்போது மதுரை கிளை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மதுரை உயர்நீதிமன்றம் மத்திய அரசிற்கு தற்போது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றிய வழக்கில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க எத்தனை காலம் ஆகும், எவ்வளவு நேரம் தேவைப்படும், எந்த இடத்தில் அமைக்கப்படும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை தற்போது மதுரை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சகாய பிரதீபாவிடம் கேட்கலாம். சகாய பிரதீபா, உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது, விவரம் என்ன? அதாவது தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் இடத்தை வெளிப்படையாக அறிவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் இன்று ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட போது தமிழக அரசு தரப்பில் 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதாவது பெருந்துறை, செங்கல்பட்டு, தோப்பூர், செங்கிப்பட்டி, புதுக்கோட்டை ஆகிய 5 இடங்கள் 2014ஆம் ஆண்டிலேயே அந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அதன் பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு மத்திய அரசின் குழு ஒன்று நேரில் பார்வையிட்டது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அந்த 5 இடங்கள் குறித்த கூடுதல் தகவல்கள் மத்திய அரசு தரப்பில் கேட்கப்பட்டது. அந்த தகவல்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்க தமிழக அரசு தயாராக உள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை செயலர் தரப்பில் ஏற்கனவே பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், சுவாமிநாதன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் தமிழக அரசு தரப்பில் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அடுத்ததாக முடிவு காண வேண்டியது மத்திய அரசு என தெரிவித்தனர். பின்னர் அது குறித்து மத்திய அரசு வழக்கறிஞரிடம் கேட்டபொழுது அவர் இந்த இடங்கள் பரிந்துரை செய்யப்பட்ட பிறகு இதற்கென தனியாக குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழுக்கள் இந்த 5 இடங்களையும் ஆய்வு செய்து, அதாவது போக்குவரத்து வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளின் அடிப்படையில் எந்த இடம் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க பொருத்தமானதாக இருக்கும் என்பதை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனவே கூடிய விரைவில் எந்த இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என்பதை முடிவு செய்ய இயலும். அந்த முடிவு விரைவில் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார்கள். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் எவ்வளவு காலம் ஆகும், அதாவது இந்த இடத்தை தேர்வு செய்து வெளிப்படையாக அறிவிப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என கேள்வி எழுப்பினார். அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூடிய விரைவில் அந்த இடம் எந்த இடம் என்பது அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மத்திய அரசிடம் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த இடத்தில் அமையும் என்பதை தேர்வு செய்ய எவ்வளவு காலம் ஆகும் என்பது குறித்து தகவல் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கினை மதியம் 2:15 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். பொங்கலில் சகாய பிரதீபா, மத்திய அரசு பதில் தர காலக்கெடு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் மத்திய அரசிடம் எவ்வளவு காலக்கெடுவிற்குள் தாங்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து அறிவிக்க இயலும் என்பது குறித்த தகவல்களை பெற்று தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். சகாய பிரதீபா, தமிழகத்தில் எந்த இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது என்பது குறித்து மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துவிட்டது. எனினும் தமிழகம் ஏதேனும் இடங்களை முன்மொழிந்திருக்கிறதா? பூங்குழலி, அதாவது தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மாநில அரசு தரப்பில் இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என அறிவித்தவுடன் கடந்த 2014 ஜூன் 19ஆம் தேதி தமிழக அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் அக்டோபர் 31, 2014ஆம் ஆண்டு தமிழக அரசு 5 இடங்களை, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செங்கல்பட்டு, மதுரையில் உள்ள தோப்பூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள செங்கிப்பட்டி, புதுக்கோட்டை ஆகிய 5 இடங்களை தேர்வு செய்து மத்திய அரசுக்கு அந்த பட்டியலை அனுப்பியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 22, 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இந்த மத்திய குழுவின் உறுப்பினர்கள் இந்த 5 இடங்களையும் பார்வையிட்டிருக்கிறார்கள். சகாய பிரதீபா, இடங்கள் தேர்வு செய்வதில் ஏதாவது சிக்கல் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறதா?
மத்திய அரசு தரப்பில் அதுபோன்ற கருத்துக்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. விஷயம் அதாவது அதிகளவிலான இடங்கள் தேவைப்படும், அதே போல அனைத்து மாவட்ட மக்களும் வந்து செல்வதற்கு ஏதுவான போக்குவரத்து வசதிகள் தேவைப்படும், குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் எவ்வித சிரமமும் இல்லாமல் கிடைக்கும் வகையில் பல்வேறு விதிமுறைகள் உள்ளன. அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் எந்த இடம் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு பொருத்தமானதாக அமையும் என்பதை ஆய்வு செய்த பின்னரே அறிவிக்க இயலும் என்றுதான் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்கள் தந்தமைக்கு நன்றி சகாய பிரதீபா.